கொள்கையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டி ஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தல் அந்த சூடு கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்ப தீவிரமா தங்களுடைய தேர்தல் வேலைகளை துவங்கி இருக்கிறாங்க. அதே போல அஇஅதிமுகவும் தன்னுடைய தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிறது. கடந்த 2 தினங்களாகவே ஹாட் டாபிக், அதாவது ஹாட் டாபிக்னா நெகட்டிவான ஹாட் டாபிக்காக மாறி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவங்கி இருக்கிறார். மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் கிளம்பி இருக்கிறார். தொடங்கியதிலிருந்தே தொடர் சறுக்கல்கள், நிறைய அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாரு. நேற்றைக்கு கோவை நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற போது ரொம்ப அவதூறைகளையும் ஒரு பொய்யான செய்திகளையும் பரப்புறாரு. அந்த இயக்கத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு நபராகவே மாறி முழுக்க முழுக்க ஒரு RSS காரராக பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. முதல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து வருவோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். கடந்த 50 மாத கால ஆட்சியில திமுக கோயம்புத்தூர் மாநகருக்கோ இல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கோ எந்த விதமான திட்டங்களையும் செய்யல அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வையில நீங்க சொல்லுங்க. இது ஒரு அப்பட்டமான ஒரு பித்தலாட்டமான பேச்சுதான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு சொல்றதே முதல்ல அந்த தலைப்பே அவங்களுக்கு தப்பான தலைப்பு. ஏன்னா இவங்க பிஜேபி கிட்ட போய் அந்த கட்சியே மீட்க முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கிற சூழல்ல இவர் தமிழ்நாட்டை காப்போம் மீட்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது சரியில்லை. யாரோ வியூக வகுப்பாளர்கள் போட்டு கொடுத்த திட்டத்துல அவர் வந்திருக்கிறாரு. ஜனநாயகத்தில் இருக்கிற அந்த உரிமையை அவர் செயல்படுத்தட்டும், நமக்கு அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது எப்பவுமே ஒரு ஆரோக்கியமான தத்துவார்த்தமான அரசியலை பேசுகிற ஒரு களம். அது சும்மா இவங்க பேசுற மாதிரி எல்லாம். அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனமா எடை போட்டு சரியானவர்கள் யாருன்னு எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுல அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அதனால இவங்க பேசுற மாதிரி போற போக்குல இதெல்லாம் வடநாடுகள்ல சரி, அந்த மாதிரியான வியூகங்களை பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரச்சார யுக்திகள் மூலமாகவே வெற்றி பெற்ற முடியும். இங்க சரியான சித்தாந்தத்தை தத்துவத்தை இங்க பேசியாக வேண்டிய ஒரு தேவை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. கட்சியை பற்றிய கவலையே இல்லாத ஒரு சூழல்ல தான் அவரு கூட்டணி அமைச்சிருக்கிறார். அது போகட்டும், அது அவங்களுடைய பிரச்சனை. நமக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய சிக்கலாக நாம் கருதுவது, கடந்த 4 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு இழைத்திருக்கக்கூடிய துரோகங்கள், தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கக்கூடிய கொடுமைகள், இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில தமிழ்நாட்டை மீட்க வேண்டும், தமிழ்நாட்டை மக்கள் நலனை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை, கொடுங்கோல் அரசை எதிர்த்துத்தான் எடப்பாடி பழனிசாமி ரோட்டுக்கு வந்திருக்கணும். அதான் உண்மையில தமிழர்கள் மீதான அக்கறை, தமிழ்நாட்டின் மீதான அக்கறை. அது அவருக்கு கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று தமிழருடைய உரிமையை மீட்பதற்காக திராவிட மாடல் அரசுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கக்கூடிய பொய், ஏன்னா பதில் சொல்லலைன்னா சிலதெல்லாம் உண்மையா போயிடும். வேலுமணி 2021 தேர்தலையே ஒண்ணு சொன்னார். 5x50 ஒரு பிரச்சாரம் பண்ணினார். அப்ப நாங்க அதை முறியடிச்சோம் அந்த பிரச்சாரத்தை. அதாவது 50 ஆண்டுகளில் யாரும் செய்யாததை, ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 ஆண்டுகள்ல யாரும் செய்யாததை கோயம்புத்தூருக்கு நான் செஞ்சுட்டேன்னு சொன்னாரு. அன்றைக்கு சொன்ன செய்தி ஒன்றை, அன்றைக்கு அந்த பிரச்சாரத்தை நாங்கள் 21 தேர்தலையே முறியடிச்சோம் கோயம்புத்தூர்ல. அதை இங்க பதிவு பண்றது பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு வேளாண் பல்கலைக்கழகத்தை கொடுத்தது திமுக அரசு, தலைவர் கலைஞர். 50 ஆண்டுகளுக்கு முன்பே கோயம்புத்தூரில் அவிநாசி சாலையில் மேம்பாலத்தை கட்டி எழுப்பி அவிநாசி சாலையை சென்னை அண்ணா சாலையை போல் விரிவாக்கம் செய்து உள்கட்டமைப்பை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர், திமுக அரசு. 50 ஆண்டுகளுக்கு முன்பே சிறுவாணி குடிநீர் திட்டத்தை கோயம்புத்தூருக்கு கொண்டுட்டு வந்து கோயம்புத்தூர் மக்களின் குடிநீர் தேவையை நிறைவு செய்த கட்சி திமுக, நிறைவு செய்த தலைவர் கலைஞர். 50 ஆண்டுகளுக்கு முன்பே கோயம்புத்தூரினுடைய இளைஞர் நலனை, மாணவர் நலனை முன்னிறுத்தி நேரு விளையாட்டு அரங்கத்தை கட்டமைத்தது திமுக அரசு, கட்டமைத்த தலைவர் கலைஞர்.
50 ஆண்டுகளுக்கு முன்பே சிட்கோ தொழில் வளாகத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூரினுடைய தொழில் வளர்ச்சியில் அடுத்த கட்ட நகர்வை சிட்கோ தொழிற்பேட்டையை உருவாக்கியது தலைவர் கலைஞர் உருவாக்கிய ஆட்சி திமுக ஆட்சி. இது என்ன வேணும்? நீங்க 50 ஆண்டுக்கு முன்னாடி என்ன சாதிச்சிட்டீங்க? 5 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யாததை 5 ஆண்டுகளா சாதிச்சேன்னு வேலுமணி கொண்டு வந்த பாலங்கள் எல்லாம் கூட தொடங்கிய இடமும் தெரியாமல் முடிக்கிற இடமும் தெரியாமல் அந்த இடத்துல தொங்குச்சு. இதான் 2021 நிலைமை. பாலம் கட்டினேன்னு சொல்றாரு. எந்த பாலம் கட்டினாரு இவரு? இவர் கொண்டுட்டு வந்ததெல்லாம் 2021 தேர்தல் நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா, எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுனே தெரியல. திட்டமிடல் கிடையாது. தலைவர் கலைஞருடைய ஆட்சி திமுக ஆட்சி 2011 ஆட்சி முடிவதற்கு முன்பாக காந்திபுரத்தில் மிகப்பெரிய மேம்பால திட்டம் திமுக அரசினால் கொண்டு வரப்பட்டது. 11 அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டத்தை முடக்கிட்டு ஒரு மேம்பாலம் போட்டாங்க. கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கிட்டு எந்த பயனும் இல்லாத மேம்பாலம். காந்திபுரம் சிக்னலை கடந்து போகிறவர்கள் மேட்டுப்பாளையம் சாலைக்கு போகணும்னா அந்த மேம்பாலத்தை பயன்படுத்த முடியாது. காந்திபுரம் சிக்னலை கடந்து போகிறவர்கள் சின்னசாமி சாலையை பயன்படுத்தணும்னா அந்த மேம்பாலத்தை பயன்படுத்த முடியாது. நேரா சக்தி ரோட்டுக்கு போறதுக்கு ஒரு மேம்பாலம், 100 அடி ரோட்ல இருந்து சின்னசாமி சாலையில இறங்குறதுக்கு ஒரு மேம்பாலம். 100 அடி ரோட்ல இருந்து வருகிறவர்கள் ஜிபி சிக்னல்ல சிக்காமல் கணபதிக்கோ காந்திபுரத்துக்கோ வரலாம்னு நினைச்சா வர முடியாது. என்ன திட்டம் இது? முட்டாள்தனமான திட்டம். தொலைநோக்கு இல்லாத, அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு திட்டமா தான் வேலுமணி கொண்டுட்டு வந்த மேம்பாலங்கள்லாம் இருந்துச்சு. உக்கடம் மேம்பாலம் எந்த இடத்துல தொடங்குது எங்க முடியுதுன்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்களுக்கு யாருக்குமே தெரியல கடைசி வரைக்கும். அதை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அந்த ஆட்சி முடிஞ்சு போயிடுச்சு ஒரு வழியா. திரும்ப நம்ம இங்க திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு, திராவிட மாடல் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுக்கு பிறகு அந்த பாலம் மிக சிறப்பாக இவங்க நடுவுல கட்டி விட்டுட்டாங்க. அதை பொள்ளாச்சி பாலக்காடு சாலையோடும் கோவை உக்கடம் சாலையோடும் ஒப்பனக்கார சாலையோடும் அந்த பாலத்தை இணைத்து விரிவாக்கம் செய்து சிறப்பாக முடித்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி. என்ன நீங்க செஞ்சிட்டீங்க? 50 வருஷத்துல செய்யாதெல்லாம் 5 வருஷத்துல செஞ்சேன்னு கமிஷனுக்காக மட்டுமே எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை ஓவர்லுக் பண்ணி கோயம்புத்தூரினுடைய அதிகாரப்பூர்வமற்ற முதலமைச்சராகவே எஸ்பி வேலுமணிக்கு செயல்பட்டார். அதான் நடந்துட்டு இருந்துச்சு 5 வருஷத்துல. 5 வருஷத்தில் செய்யாததெல்லாம் 50 வருஷத்துல செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னது வேற ஒண்ணும் கிடையாது. 50 ஆண்டுகளில் இப்படி சூப்பர் சிஎம் ஆக கோயம்புத்தூருக்குள்ள யாரும் செயல்படல. நான் மாநகராட்சிய கைக்குள்ள போட்டேன், உள்ளாட்சி நிர்வாகங்களை முழுவதும் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். கோயம்புத்தூர் பகுதிக்கு வந்த அனைத்து நலத்திட்டங்களையும் நான் முடிவு பண்ணினேன். என் ஆளுகளை வச்சு கமிஷன் வாங்கினேன்னு தான் வேலுமணி செஞ்சது. அவர் தயாரிச்சு கொடுத்த ஸ்கிரிப்ட் அல்லது அவர் சொன்ன செய்தியின் அடிப்படையில தயாரிச்ச ஸ்கிரிப்டை தான் திரும்ப கொண்டு வந்து நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர்ல பேசியிருக்காரு. 50 ஆண்டுகளில் செய்யாதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். நீங்கள் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்திக்கவே தொடங்குவதற்கு முன்னால் நான் முன்னாடி பட்டியல் போட்டனே அந்த திட்டங்கள்லாம் கோயம்புத்தூர் கொண்டு வந்தாச்சு. இன்னும் சொல்ல போனால் சென்னைக்கு அடுத்ததாக டைட்டில் பார்க்கை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 2010லயே வந்தாச்சு. டைட்டில் பார்க் வந்துருச்சு. செம்மொழி மாநாட்டின் போது கோவை மாநகரை சுற்றிலும் உள்வட்ட சாலைகள். கோவை மாநகரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நேர்ல பாருங்க. கோவையை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து புறநகர் பகுதிகளும் மாநகரத்தோடு இணைப்பதற்கான உள்வட்ட சாலை அமைப்பு அவ்வளவு சிறப்பாக கலைஞர் 2009-10 காலகட்டங்கள்ல செம்மொழி மாநாட்டின் போது கொண்டு வந்துட்டார். 10 ஆண்டு காலம் அந்த சாலைகளை நீங்கள் பராமரிக்கவே கிடையாது. சாலைகள்லாம் நாசமா போச்சு. 10 வருஷம். உள்கட்டமைப்பை ஏற்படுத்தியதில் கலைஞருடைய பங்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய பங்கு சாதாரணமானதுல கோயம்புத்தூருக்கு. இவ்வளவையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இப்ப இந்த 4 ஆண்டுகளில் கோயம்புத்தூருக்கு மீண்டும் 2வது டைட்டில் பார்க் மீண்டும் கொண்டுட்டு வந்து இப்ப முதலமைச்சர் திறந்துட்டு போயிருக்காங்க. சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் பணிகள் நடந்துட்டு இருக்கு. சிறைச்சாலை இடமாற்றம், இப்ப இருக்கக்கூடிய நகர மையத்தில் இருக்கிற சிறைச்சாலையை புறநகர் பகுதியில பெரிய அளவில் கட்டமைத்து நவீன முறையில் புழல் சிறையை போல் கட்டமைப்பதற்கான இடமாற்றம் செஞ்சுட்டு அந்த சிறை மைதானத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் போட்ட தீர்மானத்தின் அடிப்படையில செம்மொழி பூங்கா மிக சிறப்பா வேலை நடந்துகிட்டு இருக்கு. தந்தை பெரியார் பெயரில் மிகப்பெரிய நூலகம், கோவை மாவட்டத்தினுடைய மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய நூலகம் இந்த ஜனவரியில திறக்கிறதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கார். பணிகள் நடந்துட்டு இருக்கு. அவினாசி ரோடு மேம்பாலம் கடைசி நேரத்தில் எஸ்பி வேலுமணி அவசரமாக அதை திட்டத்தை கொண்டு கமிஷனை வாங்கிட்டு போயிட்டார். அந்த மேம்பாலம் இறங்குகிற இடம் கோல்டு வின்ஸ்ங்கிற ஒரு இடம் அவினாசி ரோட்ல 10 கிலோமீட்டர் பாலம் எல்லாம் சரி. இங்க அந்த பாலத்தினுடைய பயன் என்ன? கோல்டு வின்ஸ்ங்கிற இடத்துல பாலம் இறங்குது.
கோல்டுவன்ஸுக்கு பிறகு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாநகரம் இருக்கு. அந்த 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிக நெருக்கடியானது. பைபாஸ்ல போய் சேரணும். மாநகர எல்லையை தாண்டி சின்னியம்பாளையம், சூலூர் தொகுதிக்குள்ளார வரக்கூடிய புறநகர் பகுதி, சின்னியம்பாளையம், நீலாம்பூர் எல்லாம் மாநகர எல்லைக்கு வெளியில வருது. அங்க நீலாம்பூர் பைபாஸ்ல போய் இணைச்சால்தான் இந்த பாலம் போட்டதுக்கே பயன்படும். அப்படி இல்லைன்னா இந்த பாலம் பயன்படாது. இந்த சிந்தனை, அறிவு துளி கூட கிடையாது அவங்களுக்கு. அதிமுக இருக்கிற அதிமுக காரங்களுக்கு இந்த பற்றிய அறிவே கிடையாதுன்னு தான் நான் வெளிப்படையா சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அதுக்கான அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப நம்ம ஆட்சி வந்ததற்கு பிறகு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற காரணத்தினால் மட்டும் இதை பேசிட்டு இருக்கல. நான் நம்ம ஆட்சி என்று சொல்லுவது தமிழ் மக்களுக்கான ஆட்சி, தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி. அந்த உரிமையோட சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு, முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த போது கோவை மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய அமைச்சராக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆலோசனையோடு கலந்து இந்த பாலத்தை, கோல்டுவின்ஸ்ல இறங்கக்கூடிய அவினாசி மேம்பாலத்தை மறுபடியும் அங்கிருந்து தொடங்கி அந்த நீலாம்பூர் பைபாஸ் வரைக்கும் கொண்டு செலுத்துவதற்கான திட்டத்தை போட்டு நிதி ஒதுக்கி வேலை தொடங்க போறாங்க. வேற என்ன செய்யணும்? இதையெல்லாம் தாண்டி மெட்ரோ ரயில் திட்டம் இப்ப அறிவிக்கப்பட்டு பட்ஜெட்ல அறிவிச்சாச்சு. யாரால நிக்குது? நாட்டுக்கு நல்லது செய்யற கட்சியோட கூட்டணி வச்சிருக்காருல்ல எடப்பாடி, அவங்களால நிக்குது. கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டம் அங்க நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சாலைகள், புறவழிச்சாலை திட்டம், கிடப்புல கிடந்த புறவழிச்சாலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி மேற்கு புறவழிச்சாலை திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அதுவும் சில மாதங்களில் நடைமுறைக்கு வந்துடும். இப்ப மேட்டுப்பாளையம் சாலையில் நெருக்கடியாக இருக்கக்கூடிய பல இடங்களில் புதிய மேம்பாலங்கள் இந்த ஆட்சியில போடப்பட்டிருக்கு. நகை தொழில் கோயம்புத்தூருடைய பிரதான தொழில். அந்த நகை தொழில் வளர்ச்சிக்கான தொழிற்பூங்காவை அமைப்பதாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். என்ன செய்யல? இந்த 4 ஆண்டுகளில் கோயம்புத்தூர்ல 10 எம்எல்ஏ கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு இல்ல. 10 தொகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்துல 10 தொகுதியும் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. ஆனால் அதெல்லாம் இல்ல. 10 எம்எல்ஏக்கள் இருந்திருந்தால் என்ன கோயம்புத்தூருக்கு வந்திருக்குமோ அதை விட சிறப்பாக கோயம்புத்தூருக்கு திட்டங்கள் வந்திருக்கு. கல்வியில, வேலை வாய்ப்புல, தொழில்துறையில, அனைத்து உள்கட்டமைப்பில் எல்லாம் நீங்க 50 ஆண்டு 60 ஆண்டு கால தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி வருகிற போதெல்லாம் இந்த வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்திடுவாங்க. அடுத்து வரக்கூடிய அதிமுக ஆட்சி காலங்களில் இந்த திட்டங்களை சர்வநாசம் செய்தவர்களாகத்தான் இதுவரைக்கும் இருந்தார்கள். இதுவரைக்கும் மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியினுடைய அந்த கடைசி ஆண்டுகள் வருகிற போதெல்லாம் ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டு ஏதேனும் ஒரு வகையில் அதிமுக மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. இந்த முறை அவர்களுக்கு இதெல்லாம் இந்த பப்பு வேகாது என்பது தெரிந்து விட்டது. மீண்டும் 2026 2வது முறையாக திமுக ஆட்சி மீண்டும் மலரும். கோயம்புத்தூரில் கடந்த தேர்தலில் இழந்த 10 தொகுதிகளை முழுமையாக திமுக வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்று முதலமைச்சர் சும்மா சொல்லல. செய்திருக்கிற நலப்பணிகள், திட்டங்களின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில், குறிப்பாக கோவையில் 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தொடங்கும். அதனால எடப்பாடி பழனிசாமி அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கோ அல்லது அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டோ தொடங்கி இருக்கிற பயணம். அவர் பேசுகிற பேச்சுக்களை கோயம்புத்தூர் மக்கள் இந்த 2 நாளா ஒரே என்டர்டைமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுற பேச்செல்லாம் இங்க கோயிலா தான் நடந்துகிட்டு இருக்கு. பிக்பாக்கெட் அடிச்சாங்கன்னு சொன்ன போது கூட ஏன் பார்த்து கூட்டணி வைக்க வேண்டாமான்னு சமூக வலைதளத்துல கலாய்க்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது சுத்தமா எடுபடாதுங்க சார். தோழர், அதே போல இன்னொரு விஷயத்த பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். RSS காரர்கள் தான் பேசுவாங்க இந்த அறநிலைத்துறையை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இந்த அறநிலைத்துறையை ஒழிச்சு கட்டிடணும், அறநிலைத்துறையில இந்த கல்லூரிகள் திறக்கக்கூடாது, பள்ளிகள் திறக்கக்கூடாது அப்படின்லாம் ஏற்கனவே சென்னையில ஒரு மாமி ஒருத்தங்க பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு விஷயத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றுக்கு அந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அறநிலைத்துறை காசை எடுத்து கல்லூரி கட்டுறாங்கங்க, இவங்களுக்கு பொறுக்கல அப்படின்னு சொல்றாரு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எஜமான விசுவாசம். சேராத இடங்களில் சேரக்கூடாதுன்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லும். சேராத இடத்துல போய் சேர்ந்தா வேற நோய் எல்லாம் வரத்தான் செய்யும். ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நோய் தான் வந்திருக்குது. ராஜா பேசி கொண்டிருந்தது இப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இப்போது புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அண்ணா பெயரையும் திராவிடம் என்கிற பெயரையும் கட்சியில் வைத்திருக்கிறார்கள். அந்த இரண்டுக்கும் என்ன பொருள் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு
நாக்பூர் தயாரிப்பு, குருமூர்த்தி தயாரிப்பு என்பதை எளிமையாக புரிந்து கொள்வார்கள். நீங்க வேணா பாருங்க, இந்த தேர்தலில் எம்ஜிஆருடைய தொண்டர்களாக இருந்தவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்கவே மாட்டார். அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை கொண்டு போய் நாக்பூரில் அடமானம் வைத்து விட்டார் அப்படிங்கிறதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு இப்ப திமுக நடத்தி கொண்டிருக்குதே, நீங்க இந்த திட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்னும் அதுல உறுப்பினர் ஆகிறது இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கை காரணமாக, அவருடைய செயல்பாடு காரணமாக அழிந்து கொண்டிருக்கிற அதிமுகவை காப்பதற்கு வேறு வழி தெரியாத அதிமுக தொண்டர்கள் தான் திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாட்டில் திரண்டு கொண்டிருக்கிறார். அதனால எடப்பாடி பழனிசாமி பேசுனது இந்த RSS குரல் அது 2 நாளா சமூக வலைதளங்கள்ல கடுமையாக வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு கூட தரவுகளோடு இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பள்ளிகள், கல்லூரிகள் தொடங்குவது, கல்வி நிலையங்கள் தொடங்குவது குறித்த அந்த திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் பக்தவத்சலம் அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. காமராஜருடைய ஆட்சி காலத்தில், காமராஜர் ஆட்சி காலத்தில், பக்தவத்சலம் அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம். அவர்கள் எல்லாம் என்ன இவங்க சொல்லுகிறபடி திராவிட கட்சியை சார்ந்தவர்களா? இல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அப்ப இந்த திட்டம் இப்ப தொடங்கல, இது தொடங்கி 70 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. ஏன் இன்றைக்கு கூட சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு, பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் சார்பில் நடந்த ஒரு கல்வி நிலையத்தை இதே எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்சிருக்காரு. அன்றைக்கு தெரியலையா இதெல்லாம் தவறுன்னு? நான் என்ன கேட்கிறோம், எங்க கடவுளுக்கு யார் காசு கொடுக்குறா? எங்க கோயிலுக்கு எங்க மக்கள் காசு கொடுக்குறாங்க, நாங்க கொடுக்குறோம், நம்ம மக்கள் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா போய் கடவுளுக்கு கோயிலுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எடுத்து அரசாங்கம் கொடுக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். அந்த பணம் யாருடைய பணம்? எச்ராஜா வீட்டு பணமா? 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்து சமய அறநிலையத்துறை என்பது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு துறை. முதல்ல அதை புரிய வைக்கணும் அவருக்கு. அது அரசு துறை. அந்த துறையில வரக்கூடிய உபரி வருமானத்தை எடுத்து தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கி இருக்கு. நேர்மையாக பாராட்டணும், வரவேற்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு வேற பணம் இல்லையா, வேற பணம், இந்த பணம் யாரு பணம்? நான் பணம் செலவழிக்கிறேன், என் பிள்ளைய படிக்கிறதுக்கு அரசாங்கம் அந்த பணத்தை பயன்படுத்துது. இதுல என்ன தப்புன்னு கேட்கறேன். நாங்க படிக்க கூடாது என்று நேரடியாக சொல்ல முடியாது, படிக்க வைக்காதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த காலத்துல அப்படி சொல்ல முடியாது. ஆகவே இப்படி எல்லாம் ராஜா வகைராக்கள், குருமூர்த்தி வகைராக்கள் சொல்லிக் கொடுத்த ஸ்கிரிப்டை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கார். துரத்தி அடிக்கப்பட வேண்டிய ஒரு நபராக மாறி இருக்கிறார். தலைவர்னு சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை, அவர் தலைவரே கிடையாது. நன்றி தோழர், இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய பல அரிய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நிறைய தொடர்ந்து செய்திகளை எடுத்துட்டு போன தோழர், உங்களுடைய இந்த பணி தொடரணும், வெற்றி பெறணும். தமிழ்நாட்டு இளைஞர்களிடத்தில், மாணவர்களிடத்தில் திராவிட இயக்கத்தினுடைய தேவையை, திராவிட இயக்க கருத்தியலை வலிமையாக கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிற இந்த சூழலில் உங்களுடைய பணிக்கு எங்களுடைய வாழ்த்துகள். இந்த செய்திகளை பகிர்ந்ததற்காக எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி தோழர். நன்றிங்க தோழர், நன்றி.